ஒரு சிலர் கடவுளை நம்புவாங்க, ஒரு சிலர் கடவுளை வழிபடுவாங்க. ஆனால் சில பேர் தான் கடவுளோட பேசுகிற அளவுக்கு போயிருப்பாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிப்பட்ட ஒரு ஞானி. அவர் காளி தேவியை வெறும் சிலையாக பார்க்கல, ஒரு உயிருள்ள தாயாகவே பார்த்தார். அவரால் எப்படி கடவுளோட நேரடியாக பேச முடிஞ்சது? நம்மாலும் அது முடியுமா? இது போன்ற ரகசியங்களை தான் வரப்போகிற உரையாடல் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் பிகின். மீரா, நான் ஓப்பனாவே கேக்குறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் காளி தேவியோட பேசினாருன்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தலா தெரியலையா? அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வரும் அர்ஜுன். ஏன்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது தான் ரியல். ஆனா ராமகிருஷ்ணர் அதை சேலஞ்ச் பண்றார். சரி, அவரால எப்படி கடவுளோட பேச முடிஞ்சது? தக்ஷிணேஸ்வர் கோவிலில் அவர் காளி தேவி முன்னாடி நின்று இப்படி பேசுவார். அம்மா, என்ன பார்க்க மாட்டியா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்கிட்ட பேச மாட்டியா? இது பிரேயர் இல்ல, கான்வர்சேஷன். ஆனா இது ஒரு உருவகம் தானே? அதுதான் ட்விஸ்ட். அவர் கற்பனை பண்ணல. ஒரு குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி அவர் அழுது வேண்டுவார், கத்துவார். ஒரு நாள் அவரோட தேடல் உச்சத்துக்கு போச்சு. அவர் தாங்க முடியாம கோவிலுக்குள்ள போய் நீ உண்மையா இல்லையான்னு கேட்கிறார். அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம்? அந்த செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. காளிதேவி வெளிப்பட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தார். இதை எப்படி சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கிறது? வேற ஆங்கிள் பாரு. நம்ம கடவுளை எப்படி ட்ரீட் பண்றோம்? ஒரு ஐடியா மாதிரி, தூரத்தில் இருக்கிற கான்செப்ட், சரியா? எஸ், கரெக்ட். ஆனா ராமகிருஷ்ணர் என்ன பண்ணினார் தெரியுமா? கடவுளுக்கும் அவருக்குமான தூரத்தை குறைத்தார். காளி தேவியை வெறும் கற்பனையாக அவர் கருதவில்லை, தனது அன்னையாக பார்த்தார். நீர்ல மூழ்கிறவன் எப்படி ஆக்சிஜன் வேணும்னு தேடுவானோ அப்படித்தான் அவர் கடவுளை தேடினார். நாம பிரேயர் பண்ணணும்னு உட்கார்ந்தா 2 நிமிஷத்துக்கு மேல பெரும்பாலும் மனதை ஒருமுகப்படுத்த முடிவதில்லை. ஆனா ராமகிருஷ்ணர் ஒரு குறிக்கோளோட மனதை நிலைநிறுத்தினார். அதுதான் காளி தரிசனம். அவர் கடவுளை உருவாக்கல, அவர் தன்னுடைய மனசை டியூன் பண்ணினார், ஒரு ரேடியோ மாதிரி. அழுகிற குழந்தைக்கு அம்மா சீக்கிரம் பதில் கொடுக்கிற மாதிரி காளி தேவி ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. சரி, ஒரு சராசரி மனிதனால ஏன் இதை உணர முடிவதில்லை? நம்ம ப்ராப்ளம் சிம்பிள். நம்ம மனசுக்குள்ள கடவுள் உண்மையான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுதான் தடை. இதுக்கு சொல்யூஷன் என்ன? கடவுளை ரியலா ட்ரீட் பண்ணணும். ஃபார்மலாக இல்ல, பர்சனலாக. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுளை உருவமாகவும் உருவில்லாமலும் அனுபவித்தார். இரண்டும் ஒன்றுதான் என்று உணர்ந்தார். சரி, கடவுளை உணர நான் என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி, இறையுணர்வு ஒரு சிக்னல் மாதிரி. அது எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். அதை உள்வாங்குற அளவுக்கு உன்னுடைய மனதை நீ டியூன் செய்யணும். உரையாடல் இத்துடன் முடிகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எதையும் கண்மூடித்தனமாக நம்பணும்னு போதிக்கலை. நீயே அனுபவிச்சு பாருன்னு சொன்னார். கடவுள் இல்லாத இடம்னு ஏதுமில்லை. ஆனால் நாம தான் கடவுளை கவனிப்பதில்லை.